திருச்சி அல்லூர் சதீஷ் அவர்கள் ப்ரோ கபடி போனதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. விவசாயம் மட்டுமே பண்ற ஒரு நடுத்தரமான குடும்பத்துல திருச்சி அல்லூர்ல கபடி ரொம்பவே ஃபேமஸ். ஊர்ல இருக்கிற எல்லா சின்ன பசங்களுமே அல்லூர் அம்மன் அணியில தான் இருக்காங்க. சோ 6th படிக்கும் போதே அந்த டீம்ல ஜாயின் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம ஃபேமிலில ஜாயின் பண்ணலனா ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கபடியால மட்டுமே சின்ன வயசுலயே எக்கச்சக்க பிரைஸ் வீட்ல வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. ஊர்லயே இருந்தா சரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுன்னு 12th அப்புறம் ஃபேமஸ் அனந்தகரை கிளப்ல பிராக்டிஸ். காலேஜ் லைஃப்காக ஜமால் முகமது காலேஜ்ல ஜாயின் பண்ணா. வேல்ஸ் கோச் புவியரசன் அவர்கள் இவரோட ரைட பார்த்து மிரண்டு போன நேரம். தம்பி நீ வேல்ஸுக்கு வந்துருப்பானு நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றேன். இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த கோச் பாஸ்கரன் அவர்கள் பெங்கால் வாரியர்ஸ் கேம்புக்கு கூப்பிடுறாரு. ஒரு வழியா தமிழ் தலைவாஸ் ஆக்ஷன்ல 18 லட்சத்துக்கு எடுக்க சோர்ந்து போன நேரத்துல அல்லூர் சதீஷ் அவர்களோட கனவுல வந்து போனது கபடி தான். அதான் இப்போ என்னோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிருக்குன்னு ஊர்ல ஒரே கொண்டாட்டம். பட் அந்த சீசன் தமிழ் தலைவாஸ்ல பெருசா வாய்ப்புன்றது. அதுக்கப்புறம் யூமும்பால கலக்கின சதீஷ் அவர் ப்ரோ கபடி போன ரெண்டு காரணம் என்னன்னு பார்த்தா, ஒன்னு அவரோட ஸ்கில்ஸை வெளிப்படுத்தி சதீஷ் யாருன்னு காட்டணும். இன்னொன்னு அவரோட ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய யங்ஸ்டர்ஸ் கூட்டத்தை அவரை போலயே பின்தொடர்ந்து கபடியில ஒரு மிகப்பெரிய ஆளா வரணுன்றதுக்காக தான்.